தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான உலகம். செயற்கையான உறவுமுறை தான் இங்கே கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஆண்கள் தங்களை விட வயதில் குறைந்தவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இப்போ ஒரு அப்பா இருக்கிறார்ல, தனது மகனுக்கு பணிவிடை செய்யணும். ஏன்னா அந்த மகன்தான் பெரியவன். அப்பா இங்கே யார் அப்பான்னா அந்த மகன்தான். பையங்கிறது யார்? அப்பான்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவன் தான் பையன். அப்போ இங்கே அப்பான்னு யாருன்னா மகன் நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்க தான் அப்பா. அதனால் ஆண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது செயற்கையான அணுகுமுறை தான். அந்த செயற்கையான அணுகுமுறை தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் விதிமுறையாக இருக்கிறது. அதனால் ஆண்கள் தங்களை விட வயது குறைந்தவர்களாக தெரிகிறவர்களுக்கு ஒரு பையனுக்கு அல்லது தம்பிக்கு பணிவிடை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு மனதில் அமைதி கிடைக்கும், வன்முறை உணர்ச்சிகள் நீங்கும், உறவு முறை சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுப்பீங்க, இந்த இயந்திர அறிவியல் உலகை உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகை என்னால் புரிஞ்சிக்க முடியல, மனிதர் உயிர்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இந்த உறவு முறையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா இந்த வயசில் சின்னவங்க தான் பெரியவங்க உண்மையிலே. அதுமாதிரி பெண்கள் என்ன பண்ணணும்னா ஆண்களுக்கு பணிவிடை செய்யணும், உதவி செய்யணும். அது உதவின்னா என்ன தெரியுமா? சமைச்சு கொடுக்கறது கிடையாது. பெண்கள் பணிவிடை செய்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்காதீங்க. அதாவது பேசுவதை கேட்பது, அவ்வளோதான். ஆண்கள் பேசுவதை பெண்கள் கேட்கணும், பேசுவதை தான் கேட்கணும். பேசுகிற மாதிரி அதை செய் இதை செய் அதை போய் கேட்கக்கூடாது. சொல்கிறத செஞ்சுட்டு, அதாவது இந்த மாதிரி எனக்கு சமைச்சு கொடு, அதை போய் என் ட்ரெஸ்ஸை துவைச்சி போடு, அது கிடையாது. அவர்களை பேசணும், எதாவது பேசணும். அவங்க பிரச்சனைகளை பேசுவாங்க, அனுபவங்களை பேசுவாங்க, அதை கேட்கணும், அவ்வளோதான். நீ உன் சாப்பாடை நீ சமைச்சிக்கோ, நீ பெண்கள் உங்கள் சாப்பாடை நீங்கள் சமைச்சிக்கோங்க, உங்கள் துணியை நீங்களே துவைச்சிக்கோங்க. ஆண்கள் அவங்க சாப்பாடை அவங்களே சமைச்சிப்பாங்க, துணியை அவங்களே துவைச்சிப்பாங்க. ஆண்கள் தங்களுடைய அனுபவங்களை பேசுவாங்க, அறிவை பேசுவாங்க. அப்போ பெண்கள் அதை பணிவாக கேட்கணும், அவ்வளோதான். இந்த இயந்திர அறிவில் உள்ள இதுதான் உதவி. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்கிற உதவிங்கிறது இதுதான். பேச்சு துணைன்னு சொல்லுவாங்கள்ல, பேச்சு துணைக்கு நான் பேசுவதற்கு எனக்கு துணை தேவை, கேட்கிற ஒரு ஆள் தேவை. அப்போ ஆண்கள் பேசுவதை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் கேட்கணும். அப்போ ஒரு பையன் பேசுகிறத அப்பா கேட்கணும். பையனுக்கு நிறைய விஷயம் தெரியும், அவனுக்கு ஏதாவது பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு நிறைய அறிவு இருக்குங்கிறத அப்பா எப்படி தெரிஞ்சுப்பாருன்னா அந்த மாதிரி அவன் பேசும்போது கேளுங்க, என்ன பேசுகிறான். ஒரு பெரியவர் பேசுனா எப்படி நீங்கள் கேட்பீங்க, அதே மாதிரி ஒரு அப்பா தனதுடைய பையன் பேசுவதை கேட்கணும். அவனுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம், சின்ன சின்ன உதவிகள். அதுக்காக ஒரு தண்ணி கோர்ப்பா அப்படின்னா அந்த பையன் கேட்பான், அப்பாவை பார்த்து கொஞ்சம் தண்ணி கோரேன் அப்படின்னா போய் கோரி கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான உதவிகள் தான் அடிமைத்தனம். உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா பேசுவதை கேட்பது மட்டும்தான் உதவி அப்படின்னு நீங்கள் அதுக்காக வேறு எந்த உதவியும் கேட்கக்கூடாது. ஒரு பெரியவங்க சின்னவங்ககிட்ட ஒரு தண்ணி கோர்ட்டு வாம்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, இடையூறு செய்கிற மாதிரி அவங்க ஒரு உதவி கேட்குறாங்கன்னா அவங்க உங்களை அடிமைன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் உதவிகளுக்கும் ஒரு அளவு இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்கணும். அந்த உதவி என்பது நீங்கள் செய்கிற பெரியவர்களுக்கு சிறியவர்கள் செய்கிற உதவி, இப்போ ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவி. ஏன்னா ஆண்கள் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்கள். அப்போ ஆண்களுக்கு பெண்கள் செய்கிற உதவின்னா ஆண்கள் பேசுவதை கேட்கணும். அவன் இப்போ என்ன பேசுகிறான், அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவங்ககிட்ட போய் ஏதாவது ஆலோசனை கேட்கலாம். அவன் பேசுகிறத கேட்கணும், அவன் அனுபவத்தை பேசுவான், அவன் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவான். அதுதான் ஆண்கள் பேசுவதை பெண்கள் கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடலில் ஆண்களின் ஆதிக்கம் இருக்க வேண்டும். அந்த உரையாடலுக்கு ஒரு துணை, உரையாடுவதற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது, அதுதான் வாழ்க்கை துணை. மற்றபடி உன் சமையலை நீ சமைச்சிக்கோ, என் சமையலை நான் சமைச்சிக்கிறேன், 2 பேர் சமைச்சு கொண்டு வாங்க, பகிர்ந்து உண்ணலாம். உன் ட்ரெஸ்ஸை நீ துவைச்சிக்கோ, என் ட்ரெஸ்ஸை நீ. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லையா, மனைவி உதவி பண்ணுவோம். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வேலை செய்ய முடியல, அப்போ கணவன் மனைவிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கணவன் செஞ்சு கொடுக்கணும், ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது. இந்த மாதிரி இப்படித்தான் உறவு முறை இருக்கணுமே தவிர ஒரு சின்ன சின்ன உதவி ஒரு கணவன் கேட்கலாம் மனைவிட்ட, கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஒரு தண்ணி கோரி கொண்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ மனைவி கேட்டாலும் கணவன் கோரி கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் உறவு முறை உதவிகள் என்பது உங்கள் உறவு முறையை கெடுத்துடக்கூடாது, உறவு முறையில் இருக்கிற மரியாதை கெடுத்துடக்கூடாது. சும்மா சின்னவங்க பெரியவங்கன்னா சின்னவங்களை அதை செய் இதை செய்ன்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. பெரியவங்க என்ன கற்றுக் கொடுக்கணும், ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
சுயமாக தனது தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் கற்றுக் கொடுக்கணும். அடிமைத்தனத்தை கற்றுக் கொடுக்குறது. பிள்ளைகளை வச்சு நல்லா வேலை வாங்கி குடும்பத்தை முன்னேற்றிடணும் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு தாய் என்ன கற்றுக்கணுன்னா, உன்னத தேவைகளை நீயே பூர்த்தி செஞ்சுக்கோ, அதைத்தான் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நீ அதுக்காக நீ அடிமையாக இருப்பதை கற்றுக் கொடுத்து விடக்கூடாது. பையனுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறேன், சின்ன வயசுலேயே அவனை திறமையானவனை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பதை அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து விடக்கூடாது. அது மாதிரி பெண்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் யாருக்கு பணிவிடை செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னா, பெண்கள் தனது அம்மாக்களுக்கு உதவி செய்யணும். அம்மா தான் இப்போ இருக்கிற உறவுமுறை செயற்கையானது தான். ஒரு பெண் குழந்தை தன்னை பெற்றெடுத்தவளை அம்மா என்று கூறுகிறது, அம்மாவை தன்னை விட பெரியவள் என்று நினைக்கிறாள். அது செயற்கையானது, ஆனால் அதுதான் சரியானது. பெண்களுடைய உறவுமுறையில் ஒரு சரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது. ஆனால் ஆண்களுடைய உறவுமுறையில் தவறான நடைமுறை பின்பற்றப்படுகிறது. ஆண்களில் ஒரு பையன்தான், ஒரு அப்பாவோட பையன்தான் பெரியவன். பையனை தான் நீங்கள் அப்பான்னு சொல்லியிருக்கணும், அப்பாவை பையன் சொல்லியிருக்கணும், மகன் சொல்லியிருக்கணும். அந்த உறவுமுறையில் முரணான அது அந்த உறவுமுறையில் மாற்றம் ஏற்பட்டதால் தான் இங்கே பையனை பையன், அதாவது யாரை நீங்கள் அப்பான்னு சொல்லணுமோ அவனை தான் நீங்கள் மகன் சொல்கிறீங்க, பையன் சொல்கிறீங்க. யாரை நீங்கள் பையன் சொல்லணுமோ மகன் சொல்லணுமோ அவனை நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க. அதனால தான் இங்கே அந்த மரியாதை முரணாக போகுதுனால தான் இங்கே நிறைய சண்டைகள்லாம் வருது. பெரியவங்களுக்கு ஏன் மதிப்பு இல்லை, பெரியவங்கன்னு நீங்கள் சொல்கிற எல்லாருமே வயசில் அதிகமானவங்கள நீங்கள் பெரியவன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுவே தவறான புரிதல். இங்கே ஒரு ஆண் குழந்தை பிறந்தான்னா அவனுடைய வயதை 120 வயதிலிருந்து தொடங்க வேண்டும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் வயதை கணக்கெடுக்கிற முறை என்பது என்னவென்றால், ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் அப்பாவாக பிறக்கிறான். அதாவது மகன் கிடையாது, குழந்தை கிடையாது, அவன் பெரியவனாக பிறக்கிறான். அதனால் அவனுடைய வயதை 120 என தொடங்கி வருடங்கள் செல்ல ஒன்றாக கழித்து கொண்டே வர வேண்டும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ஆண் குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா, அப்போ அவனுடைய வயசு 119. அவன் பிறக்கும்போதே 120 வயசோடு பிறக்கிறான். அப்போது ஒரு வருஷம் போனால் அவன் வயசு 119, அடுத்த வருஷம் போனால் 118. இப்படி ஒரு வருடங்களாக குறைத்து கொண்டே வர வேண்டும். அப்படி தான் ஆண்களுடைய வயதை கணக்கிட வேண்டும். பெண்களுடைய வயது பிறக்கும்போது அவங்க 1 வயசு 2 வயசு, அவங்க பிறக்கும்போது குழந்தையாக தான், அதாவது பெண்கள் பிறக்கும்போது பெரியவர்களாக தான் பிறப்பாங்க. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்தாற்போன்று அவர்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும், குழந்தைகளாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்கள் பிறக்கும்போது குழந்தையாக தான் பிறக்கிறாங்க, ஏன்னா அது இயற்கையானது. அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தகுந்தாற்போன்று அவர்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்கிறார்கள், பெரியவர்களாக அவர்கள் வளர்கிறார்கள். பெரியவர்களுக்குரிய மனப்பான்மை அவர்களுக்கு வந்து விடுகிறது. பெண் குழந்தைகளுக்கு பெரியவர்கள் எந்த மனப்பான்மையோடு தான் அவங்க பிறப்பாங்க, அது இயற்கையானது. அப்புறம் அவங்க வளர வளர அவர்கள் குழந்தைகளாக மாற்றப்பட்டு குழந்தை என்கிற மனப்பான்மையோடு, ஆண்களின் பார்வைக்கு ஒரு குழந்தை என்கிற மனப்பான்மையோடு அவர்கள் வளர வேண்டும் என இந்த இயந்திர அறிவியல் உலகம் அவர்களை நிர்பந்திக்கிறது. இது செயற்கையான அணுகுமுறை தான். அதுதான் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையின் விதிமுறையாக இருக்கிறது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் ஆண்கள் குழந்தைகளாகவும் பெண்கள் பெரியவர்களாகவும் பிறப்பார்கள். ஆண்கள் குழந்தை பிறக்கும்போது அவங்களுடைய வயசு 1, 2 அப்படி போக 1, 2, 3 கூடிக்கிட்டே போகணும். பெண்கள் பிறக்கும்போது அவருடைய வயசு 120, போக ஒரு வயசு குறைஞ்சிட்டே வரும். இது இயற்கையான விதிமுறை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அது சாத்தியம், அது அங்கே பின்பற்றப்பட வேண்டும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்போ ஒரு அப்பா இருக்கார் அப்படின்னா, அவர் தனது பையனை தன்னை விட பெரியவன் என நினைத்து கொண்டு அவனுக்கு பணிவிடை செய்ய கற்றுக்கணும். அவன் ஏதாவது சொன்னான்னா கேட்கணும், அவன் என்ன பேசுகிறாங்கிறத கேட்கணும், அவங்ககிட்ட பணிவாக பேசணும், அமைதியாக பேசணும். அவங்ககிட்ட கோவப்பட்டால் அது வன்முறையாக மாறிவிடும். அவள் கோவப்பட்டு நீங்கள் அவனை அறிவுரை சொல்கிறது, அவனை அடிக்கிறது, திட்டுறது, அதெல்லாம் வன்முறை இப்படி தான் பிறக்குது. வன்முறை இந்த இயந்திர அறிவியல் உலகில் உறவுமுறை புரிதல் இல்லை, மனித வாழ்க்கை செயற்கையான உறவுமுறைக்கு மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது இந்த மனித வாழ்க்கையை நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் அந்த உறவுமுறை என்பது சரியாக மாறிப்போச்சு. இப்போ அப்பாங்கிறது அப்பா கிடையாது, பையங்கிறவன் பையன் கிடையாது, அவன் தான் அப்பா. அப்படிங்கும்போது அதை புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒரு அப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு பிறந்த அந்த பையனை அடிக்கிறது, திட்டுறது, பேர் சொல்லி கூப்பிடுறது, மரியாதை இல்லாமல் கூப்பிடுறது, இந்த மாதிரி நடைமுறை. இதனால தான் வன்முறை வருது. அப்போ அந்த பையனுக்கு கோவம் வருது, பையனுக்கு கோவம் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் தன்னை பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருக்கான், தனது அப்பாவை விட தன்னை பெரியவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். அதனால் அவன் பெரியவங்களை பார்த்து, அவங்க அப்பாவை பார்த்து பெரியவங்க கிடையாது, அவன் அப்பா பார்த்து எதிர்த்து பேசுகிறான், திட்டுறான். இதெல்லாம் வன்முறையின் பிறப்பிடம். இப்படி தான் வன்முறை பிறக்குது. குழப்பத்திலிருந்து தான் வன்முறை வருது.
நாம் எப்படி வாழணும், என்ன உணவு சாப்பிடணும், எப்படி உறவு முறையில் வந்து எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் உறவு முறையில் ஏற்பட்ட மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம உறவு முறையை கடைபிடிக்க முயற்சி செய்யும்போது அது ஒரு குழப்பமான நடைமுறை. அந்த குழப்பம்தான் வன்முறை அதிலிருந்து தான் பிறக்குது. குழப்பம்தான் நோய்களுக்கு காரணம். இந்த வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட இந்த குழப்பம் இதுதான் வந்து நோய்கள் உருவாக காரணம், வன்முறை உருவாக காரணம், குற்றங்கள் உருவாக காரணம். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தான் நோய்கள் பிறக்கிறது. இப்படி மனித இனம் அழிவை நோக்கி செல்வதற்கு காரணம் அந்த செயற்கையான விதிமுறையை ஏற்றுக்கொள்ளாமல் இயற்கையான விதிமுறைப்படியே இந்த செயற்கையான உலகில் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது. அதனால் ஏற்பட்ட குழப்பம், அதனால் அந்த குழப்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளில் இருந்து பிறந்த குற்றங்கள், இதெல்லாம் நோய்களுக்கு காரணம். சீக்கிரமாக செத்து போகிறதுக்கும் அதான் காரணம். வந்து இந்த சின்ன வயசு ஆண்களில் வந்து ஒரு குழந்தை பிறகுனா அவன் தான் அப்பா, அவனை தான் நம்ம பெரிய ஆளாக நினைக்கணும். அந்த அப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, அவன் வந்து அந்த ஆண் குழந்தைக்கு பையன், மகன். ஆண்களில் இளைய வயதினரை நம்ம வந்து ஏன் பெரியவர்களாக நினைக்கணும், அவங்களுக்கு ஏன் பணிவிட செய்யணும், அவங்ககிட்ட ஏன் பணிவாக பேசணும். ஆண்களில் வயது அதிகமானவர்கள் நம்ம சொல்கிறோம்ல, அவங்க வந்து தன்னை விட வயது குறைந்தவரிடம் பணிவாக பேசணும் அப்படின்னு நாம் ஏன் சொல்கிறோன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் யாரை நம்பி இருக்கிறதோ அவர்கள் தான் பெரியவர்கள். பெரியவர் சிறியவர் என்பதை நாம் எப்படி முடிவு செய்வது? இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவர் பெரியவர் சிறியவர், இன்னொருத்தர் சிறியவர் ஒப்பிட்டு பார்த்து ஏன் வந்து நம்ம முடிவு செய்கிறோம் இவங்க பெரியவர்னா யாருன்னா, இந்த உலகம் யாரை நம்புகிறதோ, யார் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அவர்கள் தான் பெரியவர்கள். அப்போது அந்த வகையில் நம்ம இந்த உலகத்தில் யாரை நம்பியிருக்கு? இந்த இயந்திர அறிவியல் உலகம் இளையவர்களை தான் நம்பியிருக்கிறது. ஆண்களில் வயது குறைவானவர்கள் இருக்காங்களோ அவங்கள தான் நம்புது. உதாரணத்துக்கு என்னென்னாக்கா, இந்த பாதுகாப்பு, இயந்திர அறிவியல் உலகுக்கு யார் பாதுகாப்பு? ஒரு நாட்டுக்கு யார் பாதுகாப்பு? இராணுவ வீரர்கள் தான் பாதுகாப்பு. இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லைன்னா நம்மலாம் அமைதியாகவே வாழ முடியாது. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல், குடும்ப வாழ்க்கை, நம்ம ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். ஒரு உறவுமுறையோட நண்பர்களோடு நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம். அப்புறம் வந்து அரசியல், இப்படி எவ்வளோ நடைமுறைகள் இங்கே நடக்குது. ஒரு மருத்துவமனை ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாமே இன்றைக்கி அமைதியாக, ஒரு தொழிற்சாலை அமைதியாக நடந்து கொண்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இராணுவ வீரர்கள் தான் பாதுகாப்பு. இராணுவ வீரர்களே இல்லைன்னா இந்த அந்நிய நாட்டினர் என்ன பண்ணுவாங்க? குண்டுகளை வீசி மருத்துவமனைகள் மீது குண்டுகளை போடுவாங்க, தொழிற்சாலைகள் மீது குண்டு தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடத்துவாங்க. நாம் நிம்மதியாகவே வாழ முடியாது. நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு இராணுவம் தான் காரணம். இராணுவம் யாரை நம்பி இருக்கு? இராணுவம் வந்து பெண்களை நம்பி இல்லை, அதுமாதிரி ஆண்களில் முதியவர்களை நம்பி இல்லை. ஒரு 40 வயசுக்கு உட்பட்ட ஆண்களைத்தான் இராணுவம் நம்புகிறது. அங்கே படை வீரர்களாக இருப்பவர்கள் யார்? 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான். 40, 45 கூட இருக்கலாம். அப்போ இளையவர்களை நம்பி தான் இராணுவம் இருக்குது. இளைஞர்களை நம்பி தான் இராணுவம் இருக்குது. இந்த நாடே இளைஞர்களை நம்பி தான் இருக்குது. இளைஞர்களால் ஆன அந்த இராணுவம் தான் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு. ஒவ்வொரு நாட்டுக்கும் பாதுகாப்பு. எல்லா நாடும் தனது பாதுகாப்பிற்கு ஆண்களில் இளையவர்களைத்தான் நம்புகிறது. ஒரு 40 ஆயிடுச்சா நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்றோம். உனக்கு வந்து இனிமேல் வந்து உடம்பு வந்து சரி கிடையாது, ஒத்துழைக்காது, இராணுவத்துக்கு நீ ஏற்ற ஆள் கிடையாது, அதனால் நீ வந்து வீட்டுக்கு போயிடு. இளைஞர்களால் மட்டும்தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும். துடிப்பான இளைஞர்கள் தான் இராணுவத்துக்கு தேவை. அவங்க தான் இந்த நாட்டை பாதுகாப்பார்கள் அந்நியர்களிடமிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறது என்றால் பெண்கள் மீது நம்பிக்கை வைக்கலை பாதுகாப்பிற்கு. அதுமாதிரி ஆண்களில் முதியவர்கள் மீது நம்பிக்கை வைக்கலை, அந்த இளைஞர்கள் மீது தான் நம்பிக்கை வைக்குது. அரசியல்வாதிகள் கூட ஆட்சியாளர்கள்லாம் பாதுகாப்பானவர்கள் கிடையாது, இராணுவம் தான் பாதுகாக்கும். ஒரு நாட்டை பாதுகாப்பது என்பது இராணுவம் தான். இராணுவத்தின் பாதுகாப்பு அதை வந்து அடிப்படையாக வச்சு தான் இங்கே ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணுவாங்க. அதனால் வந்து இராணுவம் யாரை நம்புகிறது? இளைஞர்களை நம்புகிறது, வயது குறைவானவர்களை நம்புகிறது. அதுவும் வந்து ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளவங்களை நம்பி தான் 35 வயசுக்குள்ளவங்களை நம்பி தான் அந்த இராணுவமே செயல்படுகிறது. அதனால தான் யார் பெரியவர்கள் என்பது இந்த உலகம் யாரை நம்புகிறதோ, பாதுகாப்பிற்காக யார் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அவர்கள் தான் இங்கு பெரியவர்கள். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், வயது ஒரு ஆண் பிறக்கிறான்னா அவன் பெரியவராக பிறக்கிறான். தன்னை வந்து எல்லோரும் ஒரு சின்னவங்களை பார்க்கும்போது நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஒரு ஆண்களில் வந்து இப்போ நான் 43 வயசுன்னா நான் ஒரு 20 வயசை பார்க்கும்போது அவனை ஒரு நம்பிக்கையோடு பார்ப்பேன். ஏன்னா அவன் தான் நான் பெரியவன். அவனை நம்பி தான், என்னை விட அவனை தான் இந்த உலகம் நம்பும் பாதுகாப்பிற்காக. இளைஞன் உடம்புல வலிமை இருக்குது, அதனால் அதை அடிப்படையாக கொண்டு, ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் வன்முறையை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் வந்து
ஆண்களில் அந்த இளமையானவர்களை தேடி அவர்கள்தான் தன்னை பாதுகாப்பார்கள் என இந்த உலகம் அவர்கள் மீது ஏன் நம்பிக்கை வைக்கிறது என்றால், வன்முறையை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய உலகம் அது. மென்மையான முறை என்றால் அன்பு பாசத்திற்கு மதிப்பு கொடுக்கும்போது தான் அப்போ பெண்கள் பெரியவர்களாகி விடுகிறார்கள். எப்போ பெண்கள் இப்போ வன்முறை என்றால் வன்முறையிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ முடியும். இந்த இராணுவம்ங்கிறது எத்தகைய பாதுகாப்பை மக்களுக்கு வழங்குகிறது என்றால் வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறது உங்களை, போர்களிலிருந்து. போருங்கிறது வன்முறை தானே, குற்றம் தான், அது ஒரு குற்றம். குற்றங்களிலிருந்து போர் என்பது ஒரு குற்றம்தான், அது ஒரு வன்முறை. அந்த வன்முறையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு, அந்த பாதுகாத்தால் தான் நீங்கள் உள்ள மகிழ்ச்சியாக வாழ முடியும். வன்முறையிலிருந்து உங்களை யார் பாதுகாக்கிறார்கள்? ஆண்கள் தான். ஆண்களில் யார்? இளையவர்கள், இளைஞர்கள். அவர்கள் தான் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை பாதுகாக்கிறார்கள். வன்முறையிலிருந்து மக்களை பாதுகாக்கிறவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் மீது தான் மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. போலீஸாக இருந்தால் கூட வயசாகிடுச்சுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் கூட இளைஞர்களை வேலை வாங்கி தான். அப்போ இளைஞர்கள் போலீஸ் இருந்தால் கூட அதிரடிப்படை அவங்களாம் இளைஞர்களை நம்பி தான் அவங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் அவர்களை வைத்தான் நிலைநாட்டுகிறார்கள். அதனால் வன்முறை, இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் என்பது வன்முறை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. வன்முறையிலிருந்து உங்களை யார் பாதுகாக்கிறார்கள் அப்படின்னா அது இராணுவங்கிறது யாரை நம்பி இருக்கிறது? இளைஞர்களை நம்பி தான் இருக்குது. அதனால தான் 40 வயசு ஆச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, உங்களால் சண்டை போட முடியாது, ஓட முடியாது, எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ இளைஞர்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்கிறவர்கள். இயந்திர அறிவியல் உலகம் என்பது வன்முறை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. அதனால தான் அங்கே ஆண்கள் அது இளைஞர்கள் பெரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், வியந்து பார்க்கப்படுகிறார்கள். அவர்களை மற்றவங்க நம்பிக்கையோடு பார்க்குறாங்க. நீ தான்ப்பா கடவுள், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆண்களில் உள்ள இளைஞர்களை பார்த்து இந்த உலகம் நம்பிக்கை வைக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்பிக்கை வைக்கிறது. ஆனால் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வருது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வன்முறை என்பது அங்கே இருக்காது. அங்கே நாடு என்கிற அமைப்பே இருக்காது. ஊராகத்தான் மக்கள் வாழ்வார்கள். அங்கே நாடு, மின்சாரம், தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. புரிதலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். புரிதல்னால் என்னென்னா, அவங்க பக்கத்து ஊர், அங்கே நாடெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஊராக வாழ்வார்கள். பக்கத்து ஊருக்காரங்களோட சண்டை போட மாட்டாங்க. அவங்க பக்கத்து ஊராக இருந்தாலும் அவங்களும் நம்மை போன்றவர்கள் தான், நம்மை போன்ற மனித உயிர்கள் தான். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது. நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதே கஷ்டம்தான் அவங்களுக்கும். அவங்களும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான். இந்த புரிதல் மட்டுமே போதுமானது. நாம் சண்டை போடாமல் இருப்பதற்கு இந்த புரிதல் போதுமானது. சண்டை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும். பக்கத்து ஊருக்காரங்களை நம்ம பகிச்சிக்கிட்டு வாழ முடியாது. நாளைக்கு கல்யாணம்னு வரும்போது இங்கே நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு மாப்பிள்ளை இருப்பான், அவன் நம்ம வீட்டுக்கு வரணும். இங்கே இருக்கிற ஒரு பையன் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த பொண்ணோட கூட்டு குடும்பத்துக்கு போய் வாழணும். இந்த மாதிரி அப்போ ஒருவர் சார்ந்திருக்கணும். சார்ந்திருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுக்காக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு நல்ல உறவுகளை கடைபிடிக்க வேண்டும், ஒரு நல்ல இணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறது முட்டாள்தனம். சண்டை போட்டு நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் நம்ம எப்படி முழிக்கிறது, அவங்க மூஞ்சை எப்படி பார்க்குறது? அதனால் சண்டை போடுவது, அந்த புரிதல் இருக்குல்ல, இது போதுமானது. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. நீயும் மனுஷன்தான், நானும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான், நீங்களும் மனுஷங்க தான். உனக்கும் வலிக்கும், எனக்கும் வலிக்கும். மான மரியாதைங்கிறது உனக்கும் தேவை, எனக்கும் தேவை. வாழ்க்கை என்பது உனக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. எல்லோரும் நாமெல்லாம் ஒன்று தான். நீ வேறு நீ வேறு இல்லை, நான் வேறு இல்லை. இந்த புரிதல் மட்டுமே போதுமானது. இன்றைக்கி நம்ம என்ன பக்கத்து ஊர்காரங்களோட சண்டை போட்டா இருக்கோம்? நம்ம இராணுவம் நமக்கு எங்கேயோ இப்போ இந்தியா நாட்டில் நம்ம இருக்கோம். இராணுவம் எங்கேயோ நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. வெளிநாட்டுக்காரங்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பக்கத்து ஊரங்க இப்போல்லாம் நம்ம ஒரு ஊரில் வசிக்கிறோன்னா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, நம்ம என்ன அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டா இருக்கோம்? ஒரு தெருவில் வசிக்கிறோம், பக்கத்து தெருவுக்காரங்கிட்ட நம்ம என்ன சண்டை போட்டுக்கிட்டா இருக்கோம்? எதுவும் சண்டை போடுறதில்ல. அவங்க ஒரு அவங்க தெருவில் அவங்க சுதந்திரமாக இருப்பாங்க, உரிமையோடு இருப்பாங்க. அவங்க தெருவில் அப்போ அவங்க தெருவுக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான், நம்மளை வரவேற்பாங்க இன்முகத்தோடு. அந்த தெருவில் இருக்கிற ஒரு நண்பரோட வீட்டுக்கு போனால் அவங்க நம்மளை வரவேற்பாங்க. நம்ம தெருவுக்கு இன்னொரு தெருக்காரங்க வந்தால் நாம் வரவேற்போம். வாங்க சார், என்ன சொல்லுங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள விசாரிப்போம். இன்னொரு ஊருக்கு போகிறோம். அதனால் அவங்க என்ன நம்மளை எதிரி, ஏன்டா இங்கே வர எங்கள் ஊருக்கு அப்படின்னா கேட்குறாங்க. நான் அந்த ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வருவாங்க, நாம் அப்படியே அவங்கள கேட்குறோம்.
அப்போது ஒரு புரிதல், எல்லாருக்கும் எல்லோரும் தேவை, ஒரு தேவையை அடிப்படையாக கொண்டு நாமும் 4 ஊருக்கு போயிட்டு வருவோம், நம்மளும் நம்ம ஊருக்கும் 4 பேர் வருவாங்க, நம்ம தெருவுக்கும் 4 பேர் வருவாங்க. இந்த புரிதல் போதுமானது. இப்படிப்பட்ட புரிதல் இருக்கிற ஊரில் உலகத்தில் வன்முறை தோற்றுவிடும். அப்போ எங்கே அது பெருசாக இருக்கும்? அன்பு தான். நம்ம அன்பாக பழகுவது, ஒரு அந்நியராக இருந்தாலும் அவரிடம் மரியாதையாக பழகுவது, நம்ம இன்னொரு ஊருக்காரங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட மரியாதையாக பேசும்போது நம்ம ஊரை பற்றி அவங்க புகழ்ந்து பேசுவாங்க. அந்த ஊருக்கு போனேன்னா, நான் ஒரு வேலைக்காக அந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்காரங்க ஒரு விவரத்தை கேட்டேன், இப்படி என்னுடைய நண்பரோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் காட்டினாங்க. இதுதாங்க நீங்கள் தேடி வந்த நண்பரோட வீடு அப்படின்னு காட்டினாங்க. மரியாதையாக பேசினாங்க, தண்ணி கொடுத்தாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க, உபசரித்தாங்க. நல்ல அந்த ஊரோட புகழ் பரவும். அப்போ அந்த ஊருக்காரங்க வெளியூருக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த ஊருக்காரங்களா அவ்வளோ நல்லவங்களாச்சே, ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, நல்லா உபசரிப்பாங்க, அந்த ஊருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த பழக்கம் இருக்குல்ல, இதுதான் பாதுகாப்பு. நீங்கள் இராணுவங்கிறது பாதுகாப்புங்கிறது இந்த இயந்திர அறிவியலுக்கு ஒரு நாட்டோட எல்லையில் எல்லா நாட்டுக்காரங்களும் இன்றைக்கி எல்லா இராணுவ வீரர்களும் ஒரு நாட்டுக்கு இன்னொருத்துக்கும் சண்டை போட்டுட்டு இல்லை, எல்லோரும் அமைதியாக தான் இருக்காங்க. அது ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டது. புரிதலை அடிப்படையாக கொண்டு தான். ஆனால் தான் கடந்த காலங்களில் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் இன்னொரு நாட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாட்டை போய் அபகரிக்கிறது, பிடிக்கிறது, அதுதான் அவர்களுடைய இலக்கு என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அப்படி கிடையாது. நிறைய இராணுவ வீரர்கள்லாம் சண்டை போடுறதே கிடையாது. எல்லையில் இருப்பாங்க, எல்லையில் அவங்க போர் பயிற்சி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு துரு பிடிச்சிடக்கூடாது துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி பத்திரமா எண்ணெய் போட்டு தொடச்சி, காற்றெல்லாம் ஒழுங்காக வருதா, அந்த குழாயில் காற்றெல்லாம் ஒழுங்காக வருதா, குண்டு போகிற வழியெல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது கரையான் புத்து ஏதாவது அடைச்சிக்க கூடாது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால அப்பப்போ அது வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு பார்த்து ஓகே வேலை செய்யுது, அப்படியே பத்திரமா வச்சுட்டு சரஸ்வதி பூஜை வந்தால் மாலை போட்டு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு இராணுவ வீரர்கள்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு எல்லையிலையும் மக்கள் அமைதியாக தான் வாழ்ந்துட்டுருங்க. ஏதாவது 1-2 நாடு இராணுவம் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அட்டுழியம் தான். இராணுவத்து சண்டை போட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஏதாவது இராணுவ வீரர்களை மோத விட்டு அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறது. சீனாக்காரங்களில் 1-2 கோஷ்டி இருக்கும், அவங்க ஏதாவது நம்ம நாட்டில். ஆனால் பெரும்பாலான நாடுகளில் அமைதி தான் நிலவுகிறது. ஒரு சரிபாதிக்கு ஏதோ 1-2 சண்டைகள் நடந்துக்குது. இதெல்லாம் எதனால்? புரிதல். வாழ்க்கை என்பது முக்கியமானது. சண்டை போட்டு செத்து போனால், சண்டைன்னு வந்தாக்கா சாவறது யாராக வேணாலும் இருக்கலாம், நீயும் சாவலாம், நானும் சாவலாம். இதில் நீ மட்டும்தான் சாவ, நாங்கள் பிழைச்சிக்கோம் அப்படின்னு எந்த நிறுவனம், யார் வேணாலும் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது சாவு வந்துச்சுன்னா மீள முடியாது, அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாது. ஒரு முறை செத்து போனால் திரும்ப பிறக்க முடியாது. பிறப்பு என்பது அபூர்வம். அந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும். சாவதற்கு துடிக்காமல் வாழ்வதற்கு துடிக்கணும். எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது, அவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, நமக்கும் இருக்குது. அதனால் சண்டை போடுறது முட்டாள்தனம், அந்த புரிதல். சண்டை போட்டு சாவது, போரிடுவது முட்டாள்தனம் என்கிற புரிதல், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இராணுவம் என்பது நமக்கு பாதுகாப்பு இல்லை. சண்டை போட்டு போரிட்டு சாவது, சீரழிவது, அது ஒரு முட்டாள்தனம் என்கிற புரிதல். இந்த புரிதல் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு இப்போ இராணுவமே தேவையில்லை. சண்டை போட்டு ஒருத்தர் சண்டை போட்டு ஆயுதங்களால் வெட்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு, சுட்டுக்கிட்டு, குண்டு போட்டுக்கிட்டு செத்துப்போனால் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு நடைமுறை. அப்படி சாவது முட்டாள்தனம். சாவு யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ அமெரிக்காக்காரன் வல்லரசாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக தன்னை விட சின்ன நாட்டினரோடு போயிடும்போது அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் அந்த சின்ன நாட்டுக்காரங்க 100 பேர் செத்தாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்க 4 பேராக சாக மாட்டாங்களா? அப்போ வலிமையானவங்க அப்போ அதுவும் ஒரு உயிர் தானே, அந்த 4 பேருக்கும் ஒரு உயிர் தானே. அது அந்த உயிரை மீட்டெடுக்க முடியுமா? ஒரு உயிர் போனால் கூட நீ 100 பேர்த்த கொல்லலாம், ஆனால் நீ வலிமையானவனாக இருக்கலாம். நீ 100 பேர்த்த கொல்லலாம், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு உயிர் போனாலும் அது உனக்கு இழப்பு தானே. அதை மீட்டெடுக்க முடியுமா? அந்த ஒரு உயிர் என்பது அந்த உயிருக்கு சொந்தமானவருக்கு அது பெரிது தானே. எண்ணிக்கையை பார்க்கக்கூடாது. நிறைய பேர் எண்ணிக்கை பார்ப்பாங்க. எண்ணிக்கை பார்க்காதீங்க. ஒவ்வொரு உயிரும் அவங்கவுங்களுக்கு முக்கியம். எனது உயிர் எனக்கு முக்கியம், உன் உயிர் உனக்கு முக்கியம். அப்போது என்னுடைய உயிர் ஒன்று தான், அது எனக்கு மிக மிக முக்கியம். உன்னுடைய உயிர் ஒன்று தான், அது உனக்கு மிக மிக முக்கியம்.
அதனால் வந்து நீ வல்லரசுன்னு சொல்லிவிட்டு நீ வந்து ஒன்றை விட சின்னவனை போய் சின்ன நாட்டுக்காரங்களை போய் சண்டை போட்டு அவங்கள நீங்கள் கொன்னீங்கன்னா அவங்கள 100 பேர் சாவாங்க. ஆனால் ஒன்றில் ஒரு 2 பேராக சாக மாட்டாங்க. அந்த 2 பேருக்கும் அந்த அந்த 2 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உயிர் முக்கியம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய முக்கியம். அப்போ அந்த புரிதல் தான். சண்டை போட்டு சாவறது, அடிச்சு நாட்டுக்காக சண்டை போடுறது முட்டாள்தனம். நாட்டுக்காக சண்டை போட்டு சாவது என்பது முட்டாள்தனம், போரிடுவது முட்டாள்தனம் என்கிற புரிதல் தான் பாதுகாப்பு. போரிடுவது என்பது முட்டாள்தனமான நடைமுறை என்கிற புரிதல் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் இராணுவ உதவி இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு காரணம். இராணுவ உதவி இல்லாமல் ஏன் அவங்களால அமைதியாக வாழ முடிகிறது அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. இராணுவம் தேவையில்லை என்கிற புரிதல். இராணுவத்தினர் அல்லது வந்து சண்டையிட்டு சாவது என்பது ஒரு முட்டாள்தனம். அன்பு செலுத்துவது தான் இங்கு கடினம். ஒரு உயிரை அழிப்பது எளிது, அந்த உயிரை மீட்டு தருவது கஷ்டம், முடியவே முடியாது. அப்போ இந்த உயிரை பாதுகாப்பது தான் கடினமான வேலை செய்வோம். அதனால் அந்த புரிதல் இருக்குல்ல, உயிர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்கிற அந்த புரிதல், உயிர்களோட முக்கியத்துவம், அப்புறம் அந்த உயிருக்கு நோய் வேறு வரக்கூடாது, ஆரோக்கியமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உயிரை எளிதாக நீ அழிப்பதற்காக துடிக்கிறாய். உங்ககிட்ட ஆயுதம் இருக்குது, ஏவுகணை இருக்குது. போர் என்கிற பெயரில் பக்கத்து நாட்டுக்காரனோட உயிரை நீ எளிதாக பறித்து கொள்கிறாய், எளிதாக சாகடிக்க செய்கிறாய். ஆனால் அந்த உயிரை பாதுகாக்கணும், அப்புறம் மகிழ்ச்சியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், உடற்பயிற்சி செய்யணும், விளையாடணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குது. நீ அதுக்குள்ளே போகாமல் ஒருத்தர் சாகடிக்க துடிக்கிற. ஒருத்தர் வாழ்ந்தால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. காதலிக்கணும், கையை பிடிக்கணும், உடலுறவு வைக்கணும், குடும்பம் நடத்தணும், அப்புறம் மரியாதை தேவை, விளையாடணும், உழைக்கணும், சாப்பாட்டை உற்பத்தி பண்ணணும், உணவு தேவைக்கு உற்பத்தி பண்ணணும், ஆடணும், பாடணும், தூய்மையாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வாழணும், உடம்புல நோய் வராமல் பார்த்துக்கணும், அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இதை ஏன் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட சாப்பிட்லாமே, ஏன் இதெல்லாம் சமைக்கிறீங்க, பச்சையாகவே சாப்பிடுங்க, அதை ஏன் இன்னும் விட்டு வச்சுருக்கீங்க, அதையும் சாப்பிடுங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு டொப்புன்னு கொன்று போடுறது வந்து எப்படிப்பட்ட முட்டாள்தனம். அந்த புரிதல் தான், சண்டையிடுவது ஒரு முட்டாள்தனம் என்கிற புரிதல் தான் 2040 பிறகு இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே சண்டையிட மாட்டார்கள். சண்டையிட மாட்டார்கள்னா இந்த மாதிரி அழிவுகளை ஏற்படுத்துகிற சண்டையிட மாட்டார்கள். வன்முறை கலந்த அந்த சண்டைகளை அவர்கள் போட மாட்டார்கள். அமைதியாக வாழ்வதற்கு அதுதான் காரணம். 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் அமைதியாக வாழ்வதற்கு அதுதான் காரணம். அப்புறம் பெண்கள் ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அந்த புரிதல் தான். இந்த சாவது, இப்போ சண்டையிடுவது, சாவது, அடித்து கொள்வது, அப்போ தான் ஆண்கள் தேவைப்படுகிறார்கள். அதுதான் பெருசு. போரிடுவது தான் பெருசு, வன்முறையில் ஈடுபடுவது தான் பெரிது, வீரம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஆண்கள் பெரியவராகிடுறாங்க. எப்போ ஆண்கள் பெரியவராகிடுறாங்கன்னா, பெண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் குழந்தைகளாகிடுறாங்க. ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்கள். அவர்களால் தான் இந்த வன்முறையை அடிப்படையாக கொண்ட இயந்திர அறிவியல் உலகில் மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் தான் தேவை. அப்படின்னா ஏன் ஆண்கள் பெரியவராகிறாங்கன்னா, சண்டையிடுவதற்கு ஆண்கள் தான் சிறந்தவர்கள். ஒருவர் அழிப்பதற்கு உடல் வலிமை தேவைப்படுகிறது. இந்த உடல் வலிமை யாருக்கிட்ட இருக்குதுன்னா, ஆண்களில் வயதானவர்கள்ட்ட இல்லை, ஆண்களில் இளையவர்களிடம்தான் இருக்குது. சின்ன பசங்கள்கிட்டையும் கிடையாது. சின்ன பசங்கள்கிட்ட ஒரு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவன் சண்டை போடுறதுக்கு தகுதியானவர் ஆகிறான். ஒருத்தர் அழிப்பது, அடிச்சுக்கிட்டு சாவுறது, இதுக்கு ஆண்கள் வந்து அப்படிப்பட்ட உலகம் தான். அப்படிப்பட்ட உலகத்திலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது, அதுதான் இராணுவம். இந்த வன்முறையிலிருந்து மக்களை பாதுகாக்க அந்த இராணுவ வீரர்கள், அது ஆண்களில் இளையவர்கள் தேவைப்படுகிறார்கள், உடல் வலிமை மிக்கவர்கள் தேவைப்படுது. அதனால தான் அவங்கள பெரியவங்களாக இந்த உலகம் பார்க்குது. சண்டையிட்டு சாகிற உலகத்தில் தான் ஆண்கள் பெரியவர்கள். வன்முறையை அடிப்படையாக கொண்ட இந்த உலகில் தான் ஆண்கள் பெரியவர்கள், பெண்கள் குழந்தைகள். அப்போ சண்டையிட்டு சாவது முட்டாள்தனம், அன்பு செலுத்துவது தான் கஷ்டம். நீ அன்பு செலுத்திப்பார், அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நேசித்துப்பார், எவ்வளோ கஷ்டம். நேசிக்கும் போது உனக்கு ஒரு பாதுகாப்பு வரும். நீ சண்டையிட்டு உனக்கு ஏற்படுத்த முடியாத ஒரு பாதுகாப்பை நீ நேசித்துப்பார், அன்பு செலுத்திப்பார், அந்த பாதுகாப்பு உனக்கு ரொம்பவும் அதிகமான பாதுகாப்பு. அப்படிப்பட்ட புரிதல் கொண்ட ஒரு உலகில் பெண்கள் பெரியவர்களாகி விடுவார்கள். அன்பு செலுத்துகிற அந்த உலகில் சண்டையிட்டு சாவது முட்டாள்தனம், அன்பு செலுத்துவது, நேசம் செலுத்துவது தான் உயர்ந்தது.
அப்படிங்கிற புரிதலோடு இயங்குகிற உலகில் பெண்கள் பெரியவர்களாகி விடுகிறார்கள், ஆண்கள் குழந்தைகளாகி விடுகிறார்கள். அன்பு செலுத்துவதில் பெண்கள் கடவுள், அந்த கடவுள்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் பெண்கள், தொண்டு செய்பவர்கள் ஆண்கள். பெண்கள்னு தப்பு, ஆண்கள். அப்போது இந்த புரிதல் தான் இயற்கையோடு 2040 பிறகு இந்த உலகம் நீங்கள் இராணுவத்தின் உதவி தேவையில்லை, ஆயுதங்கள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாமலே இந்த உலகம் ஏன் பாதுகாப்பாக இருக்கப் போகிறது, எப்படி பாதுகாப்பாக இருக்கப் போகிறது என நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நான் இப்போ இதற்கு முன்பு சொன்னது. வன்முறை என்பது என்னவென்றால் உடல் வலிமையை வைத்து பிறரை அடிமைப்படுத்துவது. உடல் வலிமையை வைத்து உடல் வலிமை உள்ளவங்க தான் வலிமையானவங்க, உடலில் வலிமை குறைந்தவர்கள் அத்தனை பேரும் வலிமை குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை வைத்து பிறரை அடிமைப்படுத்துவதற்கு பேர் தான், அதாவது உடல் வலிமையை பயன்படுத்தி பிறரை அடிமைப்படுத்துவதற்கு பேர் தான் வன்முறை. இப்போ ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருப்பார், என்ன பண்ணுறாரு, நல்ல உடல் வலிமை உள்ள 10 பேரை வேலைக்கு அடியாளாக வச்சுக்கிட்டு மற்றவங்கள அடிமைப்படுத்துவார், அது வன்முறை. அப்படி பார்க்கும்போது இப்போ உடல் யாருக்கு வலிமையாக இருக்கும், இந்த மனித உயிர்களில் யாருக்கு வலிமையாக இருக்கும், இளைஞர்களாக இருக்கிற ஆண்களுக்கு தான் வலிமையாக இருக்கும். அப்புறம் ஆண்களுக்கு வயசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வலிமை குறைஞ்சிரும். அது மாதிரி பெண்களுக்கு வலிமை குறைவாக இருக்கும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வன்முறையைத்தான் கொண்டாடுகிறது, வன்முறையை தான் வீரத்தின் அடையாளம் அப்படின்ட்டு நம்புகிறது. அதனால் வன்முறையிலிருந்து இப்போது வன்முறை, அதாவது இந்த மாதிரி உடல் வலிமை தான் வலிமையானது, மற்றபடி அன்பு பாசம்லாம் இங்கே வலிமையானது கிடையாது. உடல் வலிமை தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு தரும் அப்படின்னு நினச்சிட்டு உடல் வலிமை தான் பெரிது மேலானது அப்படின்னு நினைக்கும்போது தான் ஆண்கள் பெண்களை விட உயர்ந்தவர்களாக இந்த உலகில் கருதப்படுகிறார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கும் உடல் வலிமையுடைய ஆண்கள் தேவைப்படுகிறார்கள், உடல் வலிமையானவர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு, கட்டிடங்கள் கட்டுவதற்கு, சாலைகள் போடுவதற்கு, தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு, கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கு உடலில் வலிமையானவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால தான் 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. உடலில் வலிமை குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓய்வு எடுக்கலாம், இனிமேல் நீங்கள் கடினமான வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு தான் ஓய்வு கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் மென்மையான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். இவங்க என்ன நினச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமான வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு அப்புறம் வேலையை செய்கிறது கிடையாது. அதாவது இப்படி இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் உடல் வலிமையை உயர்வாக கருதி உடல் வலிமை குறைந்தவர்களை அதற்கு தாழ்வாக கருதுகிறது. பெண்கள் அப்படி தான் ஆண்களை விட எப்படி தாழ்வானவர்களாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் மாறிப்போனார்கள் என்பதற்கு அதுதான் காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்பட்டதே இந்த வாழ்ந்துகிட்ருக்கோம், நம்ம இந்த வாழ்க்கை, இந்த பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், அதில் சாலைகள் எல்லாம், இதில் தொழிற்சாலைகள், கனரக வாகனங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே ஆண்களின் உடல் வலிமையால் உருவானது. அதனால் உடல் வலிமை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணம் என்பதால் உடல் வலிமை தான் பெரிதானது. யாரிடம் உடல் வலிமை இருக்குது அவர்களே நாம் பெரியவர்கள், அவர்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதனால் அதன் அடிப்படையில் தான் ஆணாதிக்கம். அப்போ இப்போ ஆணாதிக்கம் என்பது மேலோங்குகிறது. இங்கே இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்களின் ஆதிக்கம் இருக்க தான் செய்யும், அதுதான் நியாயம். அதனால் ஆண்களின் ஆதிக்கம் இல்லாமல் பெண்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றால் அப்போது என்ன பண்ணோன்னா, உடல் வலிமை என்பது பெரிது கிடையாது, அன்பு தான் பெரிது, மென்மையான முறை தான் பெரிது. பெண்களுக்கும் பெண்களுடைய அன்பு தான் அந்த பெண்களுடைய அன்பு, அது மென்மையான அணுகுமுறை கொண்டது. எப்படின்னா, இப்போது ஆண்கள் பெண்களுக்கு பணிவாக நடக்கிறாங்க, அவன்கிட்ட உடல் வலிமை இருக்குது, அவனால் ஒரு பெண்ணை அடித்து வீழ்த்து விட முடியும். அப்படி இருந்தோ அவன் அந்த பெண்ணிற்கு பணிவாக நடக்கிறான். இதுதான் அன்பு. அன்போட தன்மை பாருங்கள். ஒரு உடல் வலிமையை தான் நம்ம பெரிதுன்னு நம்ம நினைக்கிறோம், உடல் வலிமை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெரிது அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உடல் வலிமையுடைய ஆண்கள் பெண்களின் அன்பிற்கு பெண்களை பெண்களிடம் பணிவாக நடந்துக்கிறாங்க. அதுதான் அன்பாக அது தெரியப்படுகிறது. பெண்களுக்கு பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்கிறார்கள். பெண்கள் ஆண்களை வேலை உடல் வலிமையுடைய ஆண்களை வேலை வாங்குறாங்க, சொல்கிறத செய்கிறாங்க, அந்த மாதிரி ஆண்களிடம் மதிப்பாக நடக்கிறாங்க. அப்போ பெண்களிடம் கிடைக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அதோட தன்மை பாருங்கள். அது உடல் வலிமையால் பிறரை அச்சுறுத்துவதல்ல. அன்புங்கிறது என்னென்னா, உடல் வலிமையால் உங்களை அச்சுறுத்துவதல்ல, அச்சுறுத்தி பெறப்படுவதல்ல. அன்பு என்பது கொடுப்பதல்ல. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் உடல் வலிமையை பார்த்து பயந்து போய் ஆண்களை நம்ம பெரியவர்களாக நினைக்கிறோம். அதுவும் இளவயது ஆண்களை நம்ம பெரியவர்களாக நினைக்கிறோம். ஆனால் அதே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே
உடல் வலிமை பெண்களை விட ஆண்களை விட பெண்களுக்கு குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் சொல்கிறத ஆண்கள் கேட்பாங்க, பெண்களால் வழி நடத்தப்படுவாங்க. உடல் வலிமை குறைந்த பெண்கள் வந்து தன்னை விட உடல் வலிமை அதிகமான ஆண்களை வழி நடத்துவார்கள். அதற்கு அப்படிப்பட்ட பெண்களுக்கு பெண்களிடம் பணிவாக நடந்துப்பாங்க. நடக்கணும்னு தோணுதில்ல, அதுதான் அன்பு. அப்போது அவங்க உடல் வலிமையை பார்த்து அவங்க வந்து பயப்படலை. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடக்கிறாங்க அப்படின்னா பெண்களின் உடல் வலிமையை பார்த்து ஆண்கள் பணிவாக நடக்கவில்லை. அப்போ வேறு எதை பார்த்து அவங்க பணிவாக நடக்கிறாங்க? அன்புன்னா என்னென்னா, உடல் அளவில் வலிமையானவர்கள் தன்னை விட உடலளவில் வலிமை குறைந்தவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது தான் அன்பு. உடலளவில் வலிமை குறைந்தவர்கள் தன்னை விட உடலளவில் வலிமை அதிகமானவர்களை கட்டுப்படுத்துவது, அதற்கு பெயர் தான் அன்பு. அதற்கு இப்போ உடலளவில் வலிமையானவர்கள் இருக்காங்களோ அவங்க வந்து உடலளவில் வலிமை குறைந்தவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது, அதற்கு பெயர் தான் அன்பு. இப்போ உள்ள அன்பு எப்படி? இதுதான் வந்து இயற்கையான அன்பு. இப்போ பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படுறாங்க, பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படணும், பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடக்கணும், இது இயற்கை விதிமுறை, இயற்கையான அன்பு. பெண்கள் வந்து உடல் அளவில் பலவீனமானவர்கள், ஆனால் ஆண் வந்து உடல் அளவில் பலம் நிறைந்தவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான்? உடலளவில் தன்னை விட உடலளவில் பலம் குறைந்த பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்கிறான், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறான். அப்போது இப்போ இதிலேருந்து என்ன கிடைக்குதுன்னா, உடலளவில் பலம் குறைந்தவர்களுக்கு உடலளவில் பலம் அதிகமான ஆண்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு உத்தரவாதம் கிடைக்குது. அதாவது பெண்களுக்கு ஆண்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு அவன் வந்து எப்படி கிடைக்குது? பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ளும்போது. பெண்கள் வந்து உடலளவில் ஆண்களோடு ஒப்பிடும்போது உடலளவில் வலிமை குறைந்தவர்கள். அப்படி இருக்கும்போது உடலளவில் பெண்களை விட வலிமை அதிகமான ஆண்கள் பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்கிறார்கள், கட்டுப்படுகிறார்கள். அதுதான் அன்பு. அவருடைய பெண்களின் அன்புக்கு கட்டுப்படுகிறார்கள். இப்போ ஆண்களை கட்டுப்படுத்துகிறார்கள். உடலளவில் தன்னை விட வலிமை அதிகமான ஆண்களை பெண்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். இதுதான் அன்பு. தன்னை விட வலிமை குறைந்த பெண்களிடம் வலிமை அதிகமான ஆண்கள் கட்டுப்படுகிறார்கள், பணிவாக நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் சொல்கிறபடி கேட்குறாங்க. இதுதான் அன்பு. அன்போட தன்மை பாருங்கள். இயற்கையான அன்பின் தன்மை எப்படிப்பட்டதுன்னா, உடல் அளவில் வலிமை அதிகமானவர்கள் உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது, பணிந்து போவது, அடங்கி போவது. அப்போது உடலளவில் வலிமை அதிகமானவர்களை உடலளவில் வலிமை குறைந்தவர்கள் அடக்கி ஆளுவது, அடக்கி ஆட்சி செய்வது, அதுதான் அன்பு. அன்போட தன்மை அப்படி தான். இப்போ வந்து இயற்கையின் விதிமுறைப்படி பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்பட வேண்டும், ஆண்களை பெண்கள் வழிநடத்த வேண்டும். தன்னை விட உடலளவில் வலிமையான ஆண்களை உடலளவில் வலிமை குறைந்த பெண்கள் வழிநடத்த வேண்டும், தனக்கு சாதகமாக. தன்னை புரிந்து கொள், அதாவது எளியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் அன்பு. தன்னை விட உடலளவில் எளியவர்களை வலிமை குறைந்தவர்களை புரிந்து கொள்வதற்கு பேர் தான் அன்பு. அன்போட தன்மை பார்த்திங்களா? இப்போ இயந்திர அறிவியல் உலகம் எப்படின்னாக்கா, வலிமை குறைந்தவர்களை எளியவர்களை அடக்கி ஆழ்வது. வலிமை அதிகமானவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தன்னை விட வலிமை குறைந்தவர்களை அடக்கி ஆளணும், அடிமைப்படுத்தணும். அதுதான் அன்பின் தன்மையாக இருக்குது. இதுதான் செயற்கையான அன்பு. பெண்கள் வந்து இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களை விட வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் உடலளவில், ஆதலால் அவர்களை அடிமைப்படுத்துவது எளிது. இதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நிலவும் அன்பு, செயற்கையான அன்பு, நிலையான அன்பு கிடையாது. இது வந்து தற்காலிகமானது, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இயற்கையான அன்பு எப்படின்னா, உலகம் முழுக்கவே எல்லா உயிரினங்கள்லையுமே பெண் உயிரினத்துக்கு ஆண் உயிரினம் கட்டுப்படுகிறது. பெண் உயிரினம் தான் ஆண் உயிரினத்தை வழி நடத்துகிறது. தன்னை புரிந்துகொள், எளியவர்களை புரிந்துகொள். பெண் உயிரினம் என்றால் எளிய உயிரினம், ஒரு எளிய உயிரினம். ஆண் உயிரினத்தை விட ஒரு எளிமையான ஒரு உயிரினம், உடலளவில் வலிமை குறைந்த ஒரு உயிரினம். அதனால் நீ வலிமை அதிகமான ஆண் உயிரினம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வலிமையான உயிரினமான ஆண் உயிரினம் என்ன பண்ணணும்னா, தன்னை விட வலிமை குறைந்த எளிய உயிரினமான வலிமை குறைந்த உயிரினமான பெண் உயிரினத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அன்பு. தன்னை புரிந்து கொள்கிற ஆணின் உணர்வுகளை பெண்கள் புரிஞ்சுப்பாங்க. எளியவர்களை புரிந்து கொள்கிற ஆண்களை தான் பெண்கள் புரிஞ்சுப்பாங்க. எளியவர்களான பெண்களாகிய தங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆண்களின் உணர்வுகளை பெண்கள் புரிஞ்சுப்பாங்க. அதாவது பெண்கள் எளியவர்கள், ஆண்கள் வலிமையானவர்கள் உடலளவில். அப்படி இருக்கும்போது எளியவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற எளியவர்களான பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற
ஆண்களின் உணர்வுகளை தான் பெண்கள் புரிஞ்சு கொள்வாங்க. வெறுமனே சும்மா ஆண்களோட உணர்வுகளை பெண்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பெண்களாகிய தங்கள் எளியவர்களான பெண்களாகிய தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆண்களின் உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொள்வார்கள். இதுதான் அன்பு. எளியவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு பேர் தான் அன்பு. வலிமையானவரோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறது அது எதுக்காக புரிஞ்சுப்போம்னா, அவன் அடிப்பான், வலியவர்கள் அவங்க, அதனால் அவங்க அடிப்பாங்க நம்மளை, நம்ம ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டது. இப்போ ரொம்ப வலிமையானவர், அவரை போய் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? அவர் வலிமையானவர், நம்மளோட வலிமையானவர், அவரை நம்ம புரிஞ்சுக்கலன்னா அவர் நம்மளை அடிப்பார். அதனால பயந்துக்கிட்டு அவரை போய் நம்மளை அவரின் உணர்வுகளை நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ எளியவர்கள் உணர்வுகளை நாம் புரிஞ்சுக்கணும்னா, எளியவர்களை நாம் புரிஞ்சுக்கலன்னா அவங்க நம்மளை அடிக்க போகிறதில்ல. நம்ம இப்போ பெண்களின் உணர்வுகளை ஆண்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பெண்கள் ஆண்கள் அடிக்க போகிறதில்ல. ஆண்களை அடித்து ஒன்றும் சாகடிக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு நிர்பந்தமும் உனக்கு இல்லை. நிர்பந்தம் இல்லாமல் நீ விருப்பத்தின் அடிப்படையில் பெண்களின் உணர்வுகளை நீ புரிந்து கொள்கிறாய். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக நிர்பந்திக்கப்படுகிறது. எதனால்? ஒரு ஆணின் உணர்வுகளை பெண்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆணாதிக்கம் என்பது ஆணின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அதுதான் ஆணாதிக்கத்துக்கு காரணம். ஆணாதிக்க நடைமுறையே ஆணின் உணர்வுகளை பெண்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஆண் சர்வாதிகாரம் அப்படிலாம் வரும்போது என்னவா இருக்குன்னாக்கா, ஆணின் உணர்வுகளை பெண்கள் புரிஞ்சுக்கணும். வலிமையான உடலளவில் வலிமையான ஆணின் உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பெண்கள் ஆண்களால் தாக்கப்படுவார்கள், பாதிக்கப்படுவார்கள், பாதிப்புக்குள்ளாக்கப்படுவார்கள். ஆண்கள் பெண்களை தாக்குதல் நடத்துவாங்க. பெண்கள் மீது ஆண்கள் தாக்குதல் நடத்துவாங்க. வலிமையான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது வலிமையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கலனாக்கா என்னாகும்? அவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அதுதான் எளியவர்களின் உணர்வுகளை இங்கே புரிஞ்சிக்க மாட்டாங்க. எளியவர்களை இளக்காரமாக பார்ப்பாங்க. அதுதான் இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. இதுதான் செயற்கையான நடைமுறை. அப்போ எளியவர்கள் என்ன பண்ணால், வலியவர்களை பார்க்கும்போது அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, அவர்களுக்கு அடங்கி போகணும். இதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. அவங்களுக்கு அடங்கி போகலன்னா வலியவர்கள் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை வச்சு தன்னுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் வச்சு எளியவர்களை நசுக்கி விடுவார்கள். இதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக அன்பு செலுத்துகிற முறையாக இருக்கிறது. அன்பிற்கான ரகசியமாக இருக்கிறது. இது செயற்கையானது, தற்காலிகமானது, நிரந்தரமானது இது கிடையாது. அதனால் அன்புன்னா என்னங்கிறது முதல்ல, இயற்கையான அன்புன்னா என்ன, செயற்கையான அன்புன்னா என்ன, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு எப்படி அன்பு செலுத்தப்படும், செயற்கையான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அன்பு எவ்வாறு செலுத்தப்படுகிறது, பெறப்படுகிறது என்பதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ அதாவது இயற்கை விதிமுறைப்படி உடலளவில் எளியவர்களை, வலிமை குறைந்தவர்களை உடலளவில் வலிமையானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பணிந்து போகணும். உடலளவில் வலிமை குறைந்தவர்களின் உணர்வுகளை உடலளவில் வலிமை அதிகமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது ஒரு பையன் இயற்கை விதிமுறைப்படி ஒரு ஆண் இருக்கான், அவன் தன்னுடைய அப்பாவின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறான். அப்போ அப்பாங்கிற ஒரு 5 வயசு பையன் அவன் இருக்கிறான். அவனுடைய அப்பாங்கிறவர் உடலளவில் வலிமை அதிகமானவர் தானே. அப்போயே அந்த பையன் அவனோட அப்பாவின் உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்கணும், அப்பாவுக்கு ஏன் பணிஞ்சு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிற விதிமுறை என்னன்னாக்கா, உடலளவில் வலிமையானவர்கள் உடலளவில் வலிமை குறைந்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயற்கையான அன்பின் தன்மை அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்படின்னா ஒரு 5 வயசு பையன் இருக்கிறான், ஒரு ஆண் குழந்தை இருக்கான். அவன் தனது அப்பாவின் உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அப்பாங்கிறவர் இந்த 5 வயசு பையனோட வலிமை அதிகமானவர் தானே. அப்படின்னா இவன் வலிமை குறைந்தவன் தானே, 5 வயசு பையன் தானே, இவன் உடலளவில் வலிமை குறைஞ்சவன் தானே. இவன் எதுக்கு அவனுடைய அப்பாவின் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்? ஏன்னா அப்பாங்கிறவர் உடலளவில் வலிமையாக இருக்கிறார், இவன் உடலளவில் சின்ன பையனாக இருக்கான். இவன் எதுக்கு அவங்க அப்பாவோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்? அப்போ நான் சொல்கிற விதிமுறை தப்புன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. எப்படின்னா, அவன் இப்போ அந்த பையனுக்கு 5 வயசு, அவங்க அப்பா கொஞ்சம் வலிமையானவர், அவங்க அப்பாவுக்கு வயசு 30 வயசுன்னு வைங்க, இவனுக்கு வயசு 5 வயசு. இப்போ இந்த பையனோட ஒப்பிடும்போது அந்த அப்பாவோட உடல் வலிமை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பையனுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது அந்த அப்பாவுக்கு ஒரு 45 வயசு ஆகும். இந்த பையனுக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது அந்த அப்பாவுக்கு 50 வயசு ஆகும். இந்த பையனுக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது அந்த அப்பாவுக்கு ஒரு 60 வயசு ஆகும். இப்போ இந்த மகனோட வயசு அவனோட உடல் வலிமை அதிகமாகி விட்டதா? இப்போ அப்பாவோட உடல் வலிமை குறைந்து விட்டதா? இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஆண் குழந்தையோட வயசு சின்ன வயசில் தான் அவன் வலிமை குறைஞ்சவனாக இருக்கான் உடலளவில். ஆனால் போக போக அவனோட அப்பாவோட உடல் வலிமை குறைந்து கொண்டே போகிறது.
இந்த பையனோட அவனோட அந்த மகனோட அந்த அப்பாவின் மகனான இந்த ஆண் குழந்தையின் உடல் வலிமை என்பது வயது அதிகமாக உடல் வலிமை அதிகமாகிட்டே இருக்குது, அப்பாவோட உடல் வலிமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது அப்பாவின் உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அப்பா இப்போ உடல் அளவில் வலிமை குறைந்தவராக இருக்கிறார். இப்போ சின்ன வயசில் அவங்க அப்பாவின் உணர்வுகளை இந்த சின்ன வயசில் அவன் ஏன் புரிஞ்சுக்கிறான்? ஏன்னா அப்பாவோட உடல் வலிமை அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் அவங்க அப்பாவோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறான்னா எதிர்காலத்தில் நம்ம அப்பா வலிமை குறைந்தவராக மாறிவிடுவார். அதனால் அந்த கருத்து இவனுக்கு இருக்குது. அதனால் சின்ன பையன் சொல்லிட்டு ஒரு அப்பா சின்ன பையனாக இருக்கிறான், நம்ம பையன், அவனை போட்டு அடிக்கலாம்னு நினச்சா, அதே பையன் இப்போ வளர்ந்து பெரியவனாகும்போது அவன் திருப்பி அடிக்கிறான். அப்போ அந்த அப்பா வாங்குறாரு. அந்த மாதிரியெல்லாம் நடைமுறை இங்கே நடக்குது. ஏன் பெற்றோர்கள் ஒரு வயசு வரைக்கும் தான் அடிப்பாங்க, வளர்ந்த பிறகு அடிக்க மாட்டாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தோளுக்கு மேலே வளர்கிற வரைக்கும் தான் அடிக்கணும். ஏன்னா தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு அடித்தாக்கா அவன் திருப்பி அடிப்பான். அதனால நீ தோழன் வைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இயற்கையான அன்பின் தன்மை என்ன, செயற்கையான அன்பின் தன்மை என்ன, அன்புன்னா என்ன அப்படிங்கிறத நான் இந்த விஷயத்தில் சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்களில் பார்த்திங்கன்னா, தற்போது உள்ள பெண்களில் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் யார் பெரியவர்கள்? இப்போ பிறக்கிற பெண் குழந்தையின் வயது ஒரு 120. அப்போ பிறக்கிற பெண் குழந்தைகள் தான் பெரியவங்க. ஒரு ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்றால், அந்த ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தை தான் பெரியவர்கள் அப்படின்னா யாருன்னா, உடலளவில் வலிமை குறைந்தவர்கள், அவர்கள் தான் பெரியவர்கள். உடலளவில் வலிமை குறைந்த அப்படின்னா பெண் குழந்தைகள் ஒரு அம்மாவை விட உடலளவில் வலிமை குறைந்தவள். அதனால் அவள் பெரியவள் என்கிற மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவள். ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த பெண், அவள் சின்ன பொண்ணு. ஏன்னா அவள் உடலளவில் வலிமையானவள், அதனால் அவள் சின்ன பொண்ணு. அதனால் இதில் யாரை புரிஞ்சுக்கணும்னா, அந்த அம்மா தான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தால அவள் தான் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். தான் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தை தான் இந்த பெண்ணிற்கு பெரியவள். அதனால் அவள் என்ன பண்ணணும்னா, தான் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இது இயற்கை விதிமுறைப்படி. ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு பெண் யாருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் உடல் வலிமையை அடிப்படையாக கொண்டது, உடல் வலிமை தான் இங்கு உயர்ந்தது அப்படிங்கிற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. அதனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த பெண் தான் பெரியவளாகிறாள். அவளின் உணர்வுகளை தான் அந்த பெண் பெற்றெடுத்த குழந்தையை புரிந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு வருகிறது. உடல் வலிமை குறைந்த அந்த பெண் குழந்தை தன்னை பெற்றெடுத்த அந்த பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய நிலை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நிலவுகிறது. அதாவது உடல் அளவில் வலிமையான தன்னை பெற்றெடுத்த அந்த பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை அந்த சின்ன பெண்ணிற்கு, அந்த இப்போ பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு ஏற்படுகிறது. இது இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இப்படிப்பட்ட நடைமுறை பின்பற்றப்படுகிறது.